இந்த இந்த சொற்பொழிவுகளை ஊடாட்டம் ஆய்வுக்குழு நடத்துகின்றது. இந்த சொற்பொழிவு 2 சொற்பொழிவுகளையும் தொடர்ச்சியாக அம்பேத்கர் பெரியார் நினைவு சொற்பொழிவுகளை ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மாதம் தொடர்ச்சியாக நடத்துவது என நாங்கள் முடிவு செய்துள்ளோம். ஏனென்றால் நாம் சமகாலத்தில் எதிர்கொண்டிருக்கிற மிக சிக்கலான இக்கட்டான நிலைமைகளை எதிர்கொள்வதற்கு இந்த துணைக்கண்டத்தில் ஒரு மாபெரும் சிந்தனையாளர்கள் அம்பேத்கர் பெரியார் அவர்கள் கடந்த காலத்தை சேர்ந்தவர்கள் அல்ல, நம் சமகாலத்தில் நாம் நடத்தி கொண்டிருக்கின்ற போராட்டத்தின் ஒரு பகுதியாக நம்முடன் தோளோடு தோள் நின்று கொண்டிருக்கிற ஒரு தோழர்கள். நான் என்னுடைய தலைப்பு சுயமரியாதையும் நாத்திகமும் பெரியார் அரசியல் தத்துவ கருத்துக்கள் பற்றிய தேடல் என்று கொடுத்திருந்தேன். இந்த தலைப்பு பற்றி ஏறக்குறைய நாத்திகம் பற்றி கடந்த மாதம் தருமபுரியில் ஒரு சொற்பொழிவை ஆற்றினேன். அது தமிழ் நாத்திகம் என்ற தலைப்பில் ஒரு சொற்பொழிவை ஆற்றினேன். அதை அநேகமாக விரைவில் ஒரு சிறு நூலாக வெளியிட எண்ணியுள்ளோம். அந்த தமிழ் நாத்திகம் என்கிற சொற்பொழிவின் பேச்சின் சிந்தனையின் தொடர்ச்சி தான் இன்றையதும் கூட. குறிப்பாக பெரியாரின் அரசியல் தத்துவ கருத்துக்கள் பற்றிய தேடல் என்கிறது நான் முதலாவதாக தேர்ந்து கொண்டது 2 வார்த்தை என்பது நாத்திகம், சுயமரியாதை. பெரியாரை எப்படி புரிஞ்சுக்கிறது? பெரியார் ஒரு நாத்திகர், ஒரு பகுத்தறிவுவாதி, ஒரு சுயமரியாதைக்காரர்கள், இப்படின்னு எத்தனையோ வார்த்தைகள் அவரை குறிப்பிடுவதற்கு, அவரை புரிந்து கொள்வதற்கு நாம் பயன்படுத்தி வருகின்றோம். இந்த 2 வார்த்தைகளும் நமக்கு என்ன சொல்ல வருகின்றன என்பது பற்றிய இது ஒரு தத்துவ விசாரணை. பெரியாருடைய வார்த்தையிலேயே சொல்லப்போனால் இது ஒரு தத்துவ விசாரணை. ஆங்கிலத்தில் சொல்லப்போனால் ஒரு ஃபிலாசபிக்கல் என்கொயரி, குறிப்பாக பொலிட்டிக்கல் ஃபிலாசபி என்கொயரி. நான் இந்த பேச்சை தொடங்குவதற்கு தொடக்கத்திலேயே பெரியாரை அம்பேத்கரை பற்றி கேள்விகளை கேட்கும் பொழுது அம்பேத்கர் ஒரு ஃபிலாசபர், அதுவும் ஒரு பொலிட்டிக்கல் ஃபிலாசபர், கான்ஸ்டியூஷனல், என்ன சொல்லப்போனால் அவர் ஒரு ஸ்காலர், இப்படின்னு பல வகைகளிலும் அவரை அடையாளப்படுத்த முடியும். ஆங்கிலத்தில் அவரை பற்றி எழுதியுள்ள எண்ணற்ற எழுத்துக்களில் அவ்வாறு குறிப்பிட்டுள்ளார்கள். ஆனால் பெரியாரை ஒரு ஃபிலாசபராக, ஒரு பொலிட்டீஷியனாக கூட இப்போல்லாம் நம்ம ஏற்றுக்கிறோமா என்னமான்னு எனக்கு தெரியல. இல்லை, நம்ம தோழர்கள்லாம் நல்ல விதமாக அவருக்கு ஒரு அர்த்தத்தை கொடுப்பதற்கு என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் ஒரு இயக்கத்துக்காரரு, ஒரு மூமெண்ட்டுக்காரரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் ஒரு பொலிட்டீஷியன் அப்படின்னு சொல்கிறதுல கூட நமக்கு சின்ன தயக்கம் இருக்கிறது. அவர் ஒரு பொலிட்டிக்கல் ஃபிலாசபர் அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டோம்னா, நம்ம தோழர்கள் பெரும்பாலான வேலைகளை ஃபிலாசபர் அப்படிங்கிற அங்கீகாரத்தை அவருக்கு கொடுப்பதற்கு தயங்குகிறார்கள். நான் அவர் ஒரு பொலிட்டிக்கல் ஃபிலாசபர்னு கருதுகிறேன். ஃபிலாசபர்னு முன்னாடியே கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இருந்து தொடர்ச்சியாக பேசுகிறேன், சின்ன சின்ன கட்டுரைகளை எழுதியுள்ளேன். அதனுடைய தொடர்ச்சியாக அவருடைய இந்த சிந்தனையை மையமாக வைத்து அவருடைய பொலிட்டிக்கல் ஃபிலாசபிக்கல் திங்கிங்கை சென்டர் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். முதலில் ஃபிலாசபி அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து தொடங்குவோம். நம்ம மத்தியில் இருக்கக்கூடிய ஃபிலாசபினா என்ன அப்படின்னு நம்ம மத்தியில் இருக்கக்கூடிய பொதுவான அது ஒரு உலக பார்வை அப்படிங்கிறது பெரும்பாலானவங்கக்கிட்ட எல்லார்கிட்டையும் இருக்கிறது. ஆனால் இதே மாதிரி தமிழ் மரபுலையும் தத்துவம்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நிறைய பார்வைகள் இருக்குது. ஃபிலாசபி அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பற்றி இருக்கக்கூடிய பார்வைகளில் ரொம்ப முக்கியமானது பழைய இதிலேயே வரக்கூடிய ஒரு சொல் திறவோர் காட்சி. கணியன் பூங்குன்றனார் பாடல் கேள்விப்பட்டிருக்கீங்க தானே? யாதும் ஊரே யாவரும் கேளிர் தீதும் நன்றும் பிறதர வாரா அப்படிங்கிற அந்த பாட்டில் நடுவில் ஒரு சொல் வரும், கல்பொரு திறங்கு மழல் பேர்வழியாற்று நீர்வழிவடும் புனைபோல் ஆறுயிர் முறைவழி படும் என்பது திறவோர் காட்சியின் தெளிந்தனமாகலின் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல திறவோர் காட்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதுக்கு பழைய உரை நன்மை கூறுபாடு அறிந்தோர் நூல் அப்படின்னு சொல்லும். நூல்னால் அந்த இடத்துல அறிவு, நன்மை தீமை அப்படிங்கிற கூறுபாடுகளை அறிந்தவர்களுடைய காட்சி. திருக்குறளில் மெய்யுணர்தல் அப்படிங்கிற ஒரு அதிகாரம் இருக்குது. எக்காலத்திலும் அந்த மெய்யுணர்தல் அப்படிங்கிறதுக்கு விளக்கம் சொல்லும் பொழுது உரையாசிரியர்கள் எக்காலத்திலும் மெய்யுணர்தலாவது எக்காலத்திலும் எவ்விடத்திலும் அழியாது நிற்கும் பொருள் இது என உணர்தல், இது பற்றறத் துறந்தாரது
உள்ள நிகழ்ச்சி. அந்த முன்னாடி வாக்கியம் மட்டும் முக்கியம் இல்லை, எக்காலத்திலும் எவ்விடத்திலும் அழியாது நிற்கும் பொருள் மட்டும் முக்கியம் அல்ல, அந்த வாக்கியத்தினுடைய பின்பகுதி ரொம்ப முக்கியமானது. இது பற்றற துறந்தாரது உள்ள நிகழ்ச்சி. நல்லா நினச்சிக்கிங்க, உள்ள நிகழ்ச்சி, உங்களுடைய உள்ளத்தில் சிந்தனையில் நடக்கிற ஒரு போக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மாசரு காட்சின்னு சொல்லியிருக்காரு. இதில் எல்லாத்துலேயுமே கூட இந்த இதெல்லாம் எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம், உலகப்பார்வை அப்படின்னு புரிஞ்சுக்கும் போதும் சரி, அல்லது இவர் சொன்னது கொஞ்சம் உரையாசிரியருடைய வாக்கியம் சிக்கலானது. ஆனால் பொதுவாக நம்ம உலகப்பார்வை அல்லது அது ஒரு கருத்து, அது ஒரு சிந்தனை அப்படின்னு புரிஞ்சிக்கும் போதெல்லாம் அதை ஒரு நிலைத்த தன்மையில் புரிஞ்சுக்கிறோம். அது ஒரு பிரச்சனைன்னு நினைக்கிறேன். உலகப்பார்வைன்னு சொன்னால் ஏன் அது உள்ளூர் பார்வையாக இருக்கக்கூடாதா? ஏன் ஃபிலாசபர்னு நம்ம ஒத்துக்கிறதுக்கு கொஞ்சம் தயக்கம் இருக்குது பெரியார் அப்படின்னு சொன்னால், அவங்கெல்லாம் உலக அளவில் சிந்தித்தவங்க, ஒரு உள்ளூர் ஆள் தானே அப்படிங்கிற ஒரு கணக்கு ஒன்று இருக்குது. உலக பார்வையை வச்ச தத்துவத்தையே கொஞ்சம் உள்ளூர் பார்வையாக மாற்றிக்கிட்டோம், இப்போ என்ன நட்டம் ஆகிட்டப்போ. அதனால் அது மட்டும் இல்லை, இன்னும் கொஞ்சம் சீரியஸாக போய் ஃபிலாசபின்னா என்னன்னு பார்த்தோம்னா, தத்துவம்னா என்னன்னு பார்த்தோம்னா, ஒன்றை புரிஞ்சிக்கிறது, ஒன்று ஆழமாக புரிஞ்சிக்கிறது மட்டும் தத்துவம் இல்லை. எல்லோரும் வழக்கமாக என்னென்னா ஒன்று ஆழமாக புரிஞ்சுக்கிறது, சில வகையில் அதை புரிஞ்சுக்கிறது அப்படின்னு நினைக்கிறோம். மார்க்சியத்தையும் சரி, பெரியாருடைய சிந்தனைகளையும் சரி, எல்லாத்தையுமே அம்பேத்கருடைய சிந்தனைகளையும் சரி, ஒன்றை புரிந்து கொள்வதற்கு நம்ம அடிக்கடி பயன்படுத்திக்கிட்டே இருக்கோம். சரிங்களா? அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நான் அவங்களுடைய சிந்தனையை பயன்படுத்தினேன் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் புரிந்து கொள்வது அல்ல பிரச்சனை. விமர்சிப்பதற்கு, செயல்படுவதற்கு, எதிர்ப்பதற்கு. வழக்கமாக புரிந்து கொள்ளுதல் அப்படிங்கிற பொருள் இருக்கக்கூடிய அந்த தொடரில், அந்த செயல்பாட்டில் இருக்கக்கூடிய இதில் இருக்கிற பிரச்சனை என்னென்னா, புரிந்து கொள்ளுதுன்னா சமாதானம் செஞ்சுக்கிறது அப்படின்னு அர்த்தமாக போயிடுது. இப்போ ஒன்று புரிஞ்சுக்கிறோம், மார்க்சியத்தின் அடிப்படையில் ஒன்று புரிஞ்சுக்கிறோம், மார்க்சியத்தின் பெரியார் சிந்தனையின் அடிப்படையில் ஒன்று புரிஞ்சுக்கிறோம், அம்பேத்கர் சிந்தனையின் அடிப்படையில் ஒன்று புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னால், பெரும்பாலான நேரங்களில் நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்னா, நடப்பில் இருக்கிற ஒன்றை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு, எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஒன்றை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு, அது ஏன் இப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு ஜஸ்டிஃபிகேஷனை உருவாக்கிக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்துகிற மாதிரியான ஒரு தொனி ஒன்று இருக்குது. ஏறக்குறைய அப்படி தான் நம்ம நிறைய நேரங்களில் பயன்படுத்துகிறோம். ஏன் சாதி இப்படி இருக்குது, ஏன் இப்படி வந்துடுச்சு, ஏன் பிஜேபி இப்படி வந்துட்டு, ஏன் அவன் இப்படி வந்துட்டான் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பெரும்பாலான நேரங்களில் என்ன பண்ணுறோன்னா, அதுக்கு ஒரு பயங்கரமான அறிவுபூர்வமான விளக்கத்தை உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணுறோம். சரிதான், நல்லது தான், அறிவுபூர்வமான விளக்கத்தையெல்லாம் உருவாக்கணும் தான். ஆனால் அப்படி அறிவுபூர்வமான விளக்கத்தை உருவாக்கும் பொழுது நடக்கிறதுல இருக்கிற பிரச்சனை அது தவிர்க்க முடியாத ஒன்று போல இருக்கே அப்படிங்கிற ஒரு நியாயப்பாட்டையும் அதுக்கு உருவாக்குறோம். எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷனை உருவாக்குறோம். இதுதான் இந்த பிரச்சனை ஃபிலாசபியை பற்றி திங்க் பண்ணும்போது. ஃபிலாசபிலையும் சரி, பொலிட்டிக்கல் ஃபிலாசபிலையும் சரி, கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தோம்னா கலகக்காரர்கள் எண்ணற்ற நபர்கள் இருந்தாங்க. ஐரோப்பாவில் மார்க்ஸையும் ஒரு ஃபிலாசபர்னு ரொம்ப காலம் ஒத்துக்கலாம் இல்லை. அந்தாலும் என்ன தத்துவம்னு என்ன பெருசாக சொல்லிட்டு போயிட்டான். இந்த ஃபெல்லாம் சும்மா அகடமிக்காக இருந்த ஆட்கள்லாம், அவர்கிட்ட தத்துவமே ஒன்றும் கிடையாதுங்கய்யா, அங்கேருந்து கொஞ்சம் ஃபயர் பக்கிட்டேருந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டாரு, இந்த பக்கம் ஹெகல்கிட்டேருந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டாரு, அப்படி இப்படின்னு பார்த்தா எல்லாத்தையும் போட்டு ஒரு கலக்குனார். அவர் வாழ்ந்த காலத்திலேயே பொலிட்டிக்கல் எக்கனாமிக்கு அவர் ஒன்றும் கான்ட்ரிபியூட்டே பண்ணல. அவர் உபரி மதிப்பை அங்கேருந்து திருடிக்கிட்டார், மூலதனம் பற்றின அவரோட கிரிட்டிக்கல் தாட்டை இங்கிருந்து எடுத்துக்கிட்டார் அப்படிங்கிறது பற்றின எக்கச்சக்கமான குற்றச்சாட்டுக்கள்லாம் இருக்குது. நீங்கள் தோழர் ஆரம்பத்தில் சொன்னார் இல்லையா, பாவர்ட்டி ஆஃப் ஃபிலாசபி புத்தகத்தை, அந்த புத்தகத்துக்கு எங்கல்ஸ் எழுதின ஒரு உரையை படித்து பாருங்கள். பின்னாடி 1870கள் வாக்கில் அவர் எழுதின ஒரு முன்னுரையை படித்து பாருங்கள். மார்க்ஸோட எக்கனாமிக்கல் திங்கிங், பொலிட்டிக்கல் எக்கனாமிக்கல் திங்கிங் ஒரு ஜெர்மன்காரர்கிட்டேருந்து அவர் எடுத்துக்கிட்ட ஒன்று தான் அப்படின்னு அவர் ஒரு குற்றச்சாட்டு சொன்னோன்னே அதுக்கு மறுப்பு தெரிவித்து ஒரு நீண்ட முன்னுரையை அதுக்கு எழுதியிருப்பார். இப்படி இந்த ஜஸ்டிஃபிகேஷன் மட்டும் அறிவுபூர்வமான விளக்கத்தில் அல்லது அறிவு விளக்கத்தில் பொலிட்டிக்கல் ஃபிலாசபியில் அவங்கள ஏற்றுக்காத ஒரு போக்கும் சரி, அவர்கள் அல்லது நாம் நினைப்பது போல் நம்மலாம் மார்க்ஸையும் அம்பேத்கரையும் ஒரு ஃபிலாசபர், பொலிட்டிக்கல் ஃபிலாசபர் அப்படின்லாம் ஏற்றுக்கிட்டு அவங்க இதுக்கெல்லாம் ஒரு அறிவுபூர்வமான விளக்கத்தை கொடுத்தார்கள் என்று நினைத்து கொள்வதிலும் சரி பிரச்சனை இருக்குது. அவங்க கிரிட்டிக் பண்ணாங்க.
கிரிட்டிக் அப்படிங்கிறதோட ஒரு ரெவல்யூஷன் பண்ணாங்க. இருக்கிற நிலைமைகளை எதிர்த்து கலகம் செய்தார்கள். அந்த கலகத்தின் ஒரு பகுதியாக தான் அவங்களோட தத்துவம் இருந்தது. பின்னாடி டெரி ஈகிள்டன், ஆலன் பட்ஜு, குறிப்பாக ஆலன் பட்ஜு எடுத்துக்கோம், இப்போ சிசேக்கெல்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாமே பொலிட்டிக்கல் ஃபிலாசபியை பற்றி இது பண்ணும்போது ரெபல்லியன்ஸ் ரொம்ப முக்கியம், ரெபல் ரொம்ப முக்கியமான தாட். இது ஒன்றை எதிர்த்து கலகம் செய்வதும் ஒன்றை எதிர்த்து கலகம் செய்வதற்கான நியாயப்பாட்டை உருவாக்குவதும் இருக்குது இல்லையா, அதுவே ஃபிலாசபிக்கல் திங்கிங் தான், பொலிட்டிக்கல் ஃபிலாசபிக்கல் திங்கிங் தான். குறிப்பாக பொலிட்டிக்கல் ஃபிலாசபியினுடைய ரொம்ப முக்கியமான ஒன்று கான்டெம்பரரி கான்டெம்பரரி இருக்கிற பொலிட்டிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் மேலே கொஷின்ஸை ரைஸ் பண்ணுறதுக்கு, நடப்பில் இருக்கிற அரசியல் நிறுவனங்கள் அரசியல் கருத்துக்களின் மீது கேள்வி எழுப்புவதற்கும் கலகம் புரிவதற்கும் ஒரு நியாயமான அறிவார்ந்த ஒரு செயல்பாட்டை, தத்துவத்தை, செயல்பாட்டை, சிந்தனையை உருவாக்குவது. இந்த சிந்தனையும் சரி செயல்பாடும் சரி பிரிந்து இருக்கிற ஒன்றெல்லாம் இல்லை, ஒன்றா சேர்ந்து இருக்கிற ஒன்று தான். நம்ம ஒரு இடத்துல இதை பேச்சு மட்டுமே எதை ஒன்றையும் சரி தவறுன்னு பண்ணிட போகிறதில்ல. செயல்படுறதும் மனிதர்கள் எப்படி சிந்திக்கிறாங்க அப்படிங்கிறதுலேயும் தான் இருக்குது. அந்த வகையில் தான் பெரியாருடைய அரசியல் தத்துவ கருத்துக்களை நாம் சிந்தித்து பார்த்தோமானால், பெரியார் நடப்பில் இருந்த ஒரு மிக பெரும் காலனிய சமூகம், அந்த 1800களுக்கு அப்புறம் உருவான கலோனியல் பிராமணிக்கல் ஒரு சோசியல் ஸ்ட்ரக்சரை எதிர்த்து, அதனுடைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட், திங்கிங் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸை எதிர்த்து ஒரு கலகம் செய்த ஒரு சிந்தனைக்காரராகவும் செயல்பாட்டுக்காரராகவும் சேர்ந்தார் அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி இந்த தமிழ் சமூகத்துக்குள்ளார என்ன விதமான ஒரு சிந்தனை போக்குகள் இருந்தது, நான் அதை ரொம்ப தூரம் விளக்கம் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறேன். நான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தமிழ் ஆராய்ச்சி மாணவனாகவும் சிந்தனை வரலாற்று மாணவனாகவும் நான் என்ன நினைக்கின்றேன் என்றால், ஒரு 3 விதமான சிந்தனை போக்குகள் இருந்ததாக கருதுகின்றேன். முதலாவது தமிழ் சிந்தனை போக்கு மெய்யியல் ஃபிலாசபிக்கல் அல்லது தாட் ப்ராசஸில் தமிழ் மெய்யியல் சிந்தனை மரபுகளில் முதலாவது ஒன்று, இந்த ஒரு நவீன சிந்தனை மரபுகளில் ஒன்று, பாரம்பரியமாக நீங்கள் இன்றைக்கும் பார்க்க முடியும், தத்துவ இந்த பிரசங்கங்கள், சொற்பொழிவுகள் இதெல்லாம் நடத்திக்கிட்டு இந்த ஐயர்கள்லாம் பேசிகிட்டு இருக்காங்கல்ல, பிரசங்கிகள்லாம் பேசிகிட்டு இருக்காங்கல்ல, அடிக்கடி அவங்களுடைய செல்வாக்கை நம்ம குறைத்து மதிப்பிடுறோம். அவன் என்னமோ வளர்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு. அவங்களுக்கு ஒரு பெரிய செல்வாக்கு இருக்குது. உண்மையாலுமே இந்த கூட்டத்துக்கு வர்ற கூட்டத்தை விட இந்த கூட்டத்தை சின்ன அரங்கில் வச்சுருக்கிறதுனால அதிகமாக இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் இருக்குது. அவங்க பெரிய மண்டபத்தை பிடிச்சி பெருசாக பேசிகிட்டு இருக்காங்க. சமகாலம் வரைக்கும் அவங்களுடைய செல்வாக்கு ரொம்ப பெருசு. மரபார்ந்த மத தத்துவ நிலைப்பாடுகளில் ஊன்றி நின்று சண்டை செய்து கொள்வது. வைணவர்கள் எங்களுக்கு தான் பெருசுன்னு பேசுவாங்க, சைவர்கள் எங்களுக்கு தான் பெருசுன்னு பேசுவாங்க, ஸ்மார்த்தர்கள் தர்மத்தின்படி வேதத்தின்படி தான் நடந்துக்கிடணும் அப்படின்னு பேசுவாங்க. அந்த ஒரு கோஷ்டி இன்னமும் உயிர் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்குது. அவங்க மியூசிகத்துக்கெல்லாம் போகலை, நம்மளை விட பெரிய கோஷ்டியாக இருக்கிறாங்க. இன்னொரு கோஷ்டி அந்த இன்னொரு போக்கு அந்த உலகம் ஒரு பிளவண்ட உலகம், முன்னாடி சொன்ன உலகம் மாதிரி ஒத்த உலகம் இல்லை. அதில் 2 வகையான மனிதர்கள் இருக்காங்க. ஒன்று மாடர்னிஸ்ட்டுகள். அவங்க என்னென்னா யூரோப்பியன் தாட்ஸ் ப்ராசஸ் பாருங்கள், ஐரோப்பா பாருங்கள், இதை பாருங்கள், எப்படி வளர்ந்துட்டான் தெரியுமா, இதாகிட்டு தெரியுமா, அங்கே ஜீசக் பேசிகிட்டு இருக்காரு தெரியுமா, உனக்கு தெரியுமா, நீ பார்த்தியா, கேட்டையா, இது பண்ணியா அப்படின்லாம் கேட்பாங்க. இப்படி பயங்கரமாக யோசனை பண்ணி, இந்த ஊரில் என்னையா சிந்திச்சிட்டு இருக்கீங்க, ஒன்றுமே சிந்திக்கலையா, யோசனையே பண்ண மாட்டேங்கிறீங்க, உங்களுக்கு சிந்தனையே வளர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. அப்படி ஒரு இந்த உலகம் ஒரு உலகம். இந்த 2வது போக்கில் இருக்கிற ஒரு பகுதியினர் தான். இன்னொரு பகுதியினரும் இருக்காங்க. யார் தெரியுமா, நம்ம சாய் தீபக் மாதிரியானவங்க. இவங்க பயங்கர ரெவல்யூஷனரியாக தோன்றுவாங்க. சாய் தீபக்கும் பேரலல் ரெவல்யூஷனரி தான் இவங்களுக்கு. சாய் தீபக் என்ன பண்ணுவார், சாய் தீபக் அல்லது இன்னும் பிறர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அதே இவங்களுடைய இதை ஒரு தாட் ப்ராசஸில், திங்கிங் ப்ராசஸில் வெஸ்டர்ன் இதெல்லாம் மோசம், ஈஸ்டர்ன் திங்கிங் எவ்வளோ பெருசு தெரியுமா, வேதம் எவ்வளோ பெருசு தெரியுமா, வேதாந்தம் எவ்வளோ பெரியது தெரியுமா, அதெல்லாம் உங்களுக்கு தெரியல அப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த 2வது போக்கு ஒரே நேரத்தில் மேற்கை வியப்பதும் அல்லது கிழக்கை வியப்பதும் வியந்து பார்த்து இதுதான் சிறந்தது, அது மற்றதெல்லாம் மோசம். இவங்க ஒரே நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், மேற்க வியக்கிறாங்கல்ல,
சிசக் இவங்களெல்லாம் வியந்து சொல்கிறாங்கல்ல, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, கேஸ்ட் அப்படிங்கிறது ஒரு கல்ச்சுரல் ஃபெனமினா, அவ்வளோதான். அதை ஏன் நீ பெருசாக நினைக்கிற, அதெல்லாம் ஒன்றும் அவ்வளோ பெருசு கிடையாது, அது இருந்தால் ஒரு ஓரமாக இருந்துட்டு போகட்டுமே. இவங்க பக்கத்தில் இருக்கிற நண்பர்கள் தானே, அதனால் அவங்களாம் ட்ரெடிஷ்னல்ஸ். பத்ரியினுடைய வார்த்தையில் ட்ரெட்ஸ்னு என்னமோ ஒரு வார்த்தை, சுருக்கமான வார்த்தையை பயன்படுத்துகிறோம், அவங்களாம் அப்படியானவங்க அப்படின்னு பார்ப்பாங்க. மூன்றாவது ஒரு போக்கு இருக்குது, அந்த போக்கு நம்மளை மாதிரியான போக்கு, ஒரு மைனாரிட்டி தான். உண்மையாலுமே சொல்லப்போனால் சில நேரங்களில் இன்றைக்கி இருக்கிற ஒரு டெமோக்ராட்டிக் ஸ்பேஸில் மற்றதில் கொஞ்சம் பெருசாக மாறி இருக்கலாம், சின்னதாக மாறி இருக்கலாம். ஆனால் முதல்ல இருக்கிற 2 போக்கோடு ஒப்பிடும் பொழுது அளவிலும் அதிகாரத்திலும் செல்வாக்கிலும் நம்ம எந்த அளவுக்கு மட்டுப்பட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது என்னை விட உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மூன்றாவது போக்கு ஒரே நேரத்தில் உலகம் முழுக்க இருக்கிற சிந்தனை மரபுகளை உள்வாங்கிக் கொள்வதும், அதே நேரத்தில் இங்கு இருக்கிற சிந்தனை மரபுகளை மற்றவற்றையும் இணைத்து சமகால அதிகார கட்டமைப்பை எதிர்த்து தீவிரமான கேள்வி கேட்கிற ஒரு சிந்தனை மரபை, சிந்தனை கருவிகளை, செயல்பாட்டை முன்னெடுக்கக்கூடிய ஒரு பிரிவினர். இவங்களில் நீங்கள் வைகுண்டர் மாதிரி இந்த முன்னாடி சொன்ன பிரசங்கம் பேசுகிற மாதிரியான ஆட்கள் இருக்காங்க. நம்ம மரபுலேயும் அப்படி ட்ரெடிஷ்னலான ஆட்களும் சில பேர் இருக்காங்க. இப்போ யாரை உதாரணம் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் முன்னாடி இருந்த மரபை சேர்ந்த ராமலிங்க வள்ளலாராகட்டும், வைகுண்டர் ஆகட்டும், அல்லது அயோத்திதாசர் கூட ஒரு வகையில் அவரோட லாங்குவேஜ் ஒரு மித்தாலஜிக்கான லாங்குவேஜ் தான். அந்த மாதிரியான மனிதர்களாகட்டும், இவங்கெல்லாம் கழக மரபை சேர்ந்தவர்கள் தான். அதே போல் பூலே, பெரியார், அண்ணல் அம்பேத்கர் எல்லாம் இந்த பழைய மொழியையும் பயன்படுத்தியிருக்காங்க, புது மொழிகளையும் பயன்படுத்தியிருக்காங்க. அம்பேத்கர் ஒரே நேரத்தில் பௌத்தத்தினுடைய காருண்யம் அப்படிங்கிற கருத்தாக்கத்தினுடைய முக்கியத்துவத்தையும் மற்றதையும் வலியுறுத்தவும் செஞ்சுருக்காரு. லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டியும் அவர் வலியுறுத்தவும் செஞ்சுருக்கார். அவர் இன்னும் சில நேரங்களில் இது பண்ணால் புத்தருடைய காருண்ய கோட்பாட்டிலிருந்து தான் நான் அந்த லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டியை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு கூட சொல்லியிருக்கார். கபீர்லேருந்து நான் எடுத்துக்கிட்டேன், என்னுடைய சிந்தனை மரபு அப்படிங்கிறது கபீர், புத்தர் அப்படின்னு கூட அவர் வலியுறுத்தி சொல்லியிருக்கார் ஒரே நேரத்தில். அப்படி இந்த குழுவினுடைய மொழி இருக்குல்ல, இப்போ நம்ம எல்லாம் ஒரே இடத்துல உட்காந்து யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கோம், சிந்திச்சிட்டு இருக்கிறோன்னெல்லாம் பல நேரங்களில் நினைக்கிறோம். ஆனால் நாம் பேசுகிற என் வாயிலிருந்து வருகின்ற ஒரு சொற்களை விட நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பதை புரிந்து கொள்வதில் நமக்கிடையே வேறுபாடுகளும் பாரதூரமான மாறுபாடுகளும் இருக்கின்றன அப்படின்னு நினைக்கிறேன். அதனால தான் நிறைய சிக்கல்கள் எழுகின்றது என்று நினைக்கின்றேன். இந்த முதலாவது சிந்தனை போக்கினர் வெளிப்படையாக சாதி அமைப்பை ஆதரிப்பவர்கள். இரண்டாவது சிந்தனை போக்கினர் அவர்கள் சாய் தீபக்காக இருக்கலாம், அல்லது வெஸ்டர்ன் இதில் இன்னும் பயங்கரமாக யோசிக்கிறவங்களா இருக்கலாம். ஆனால் அவங்க சாதியை ஒரு கல்ச்சுரல் ஃபெனமினா அப்படின்னு சொல்லி நடப்பில் இருக்கிற சாதி சமூக அமைப்பை நியாயப்படுத்துவர்கள். மூன்றாவது சிந்தனை போக்கினர் நடப்பில் இருக்கிற ஒரு சாதி வர்ண சமுதாய அமைப்பை எதிர்த்து கலகம் புரிந்து ஜனநாயக உரிமைகளை நிலைநாட்டுவதற்காக போராடி கொண்டிருப்பவர்கள். இப்படி போராடி கொண்டிருப்பவர்களில் நம்மில் ஒருவராகத்தான் இன்று பெரியார் இருப்பது போல் அன்றும் பெரியார் இருந்தார். பெரியார் அவர்கள் இந்த நாட்டில் 94 ஆண்டுகள் உயிர் வாழ்ந்தவர், மிக நீண்ட காலம் வாழ்ந்த தலைவர்களில் ஒருவர். அவருடைய சிந்தனையினுடைய மையமான பகுதி என்று தோழர்கள் கருதுவது நாத்திகர் என்று சொல்லுவதுதான். ஆனால் பெரியார் பல வேளைகளில் தன்னை நாத்திகர் என்று சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கார். நாத்திகர்னே சொல்லக்கூடாதுன்னெலாம் நாத்திகர்னு மட்டும் சொல்லாதீங்க, இல்லை நாத்திகர் அப்படின்னு சொல்கிறது எனக்கு அவ்வளோ ஒப்பானதல்ல. யார்? அதுவும் ஆத்திகத்தை பேசுபவர்கள் என்னை நாத்திகர்னு சொல்லாதீங்க. நாத்திகம்னு ஒருத்தன் நினச்சி பேசிகிட்டு இருக்கான்ல, அவன் வேணும்னா என்னை நாத்திகர்னு சொல்லட்டும் அப்படின்னு சொன்னார். ஏன் அப்படின்னு கேட்டால் அவர் சொன்னது என்னதுன்னு சொன்னால், நான் ஒரு நாஸ்திகன் அல்ல, தாராள எண்ணம் உடையவன், நான் தேசியவாதியும் அல்ல, தேசாபிமானியும் அல்ல, ஆனால் தீவிர ஜீவரட்சா எண்ணம் உடையவன், உயிர்கருணை எண்ணம் உடையவன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல் இது அவர் ரொம்ப ஆரம்பத்தில் சொன்னது. 28 சொன்ன பொழுதும் அவர் பார்ப்பன மதம் ஒழிவதனால் உண்மையான சமரசமும் சன்மார்க்கமும் உடைய மதம் ஏற்பட வேண்டும்
அவருடைய வார்த்தை தான், என்னுடைய வார்த்தையில். 28ஆம் ஆண்டு அவர் குடியரசில் எழுதினது. பார்ப்பன மதம் ஒழிவதனால் உண்மையான சமரசமும் சன்மார்க்கமும் உடையதான மதம் ஏற்பட வேண்டும். எல்லா மக்களும் சுயமரியாதை உணர்ச்சி ததும்ப வேண்டும், சுயமரியாதை உணர்ச்சி ததும்ப வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அதே போல் இந்த சமூகம், இந்த மனித சமூகம் அழிந்து போவது ஜீவகாருண்யத்தை உத்தேசித்தாவது மிகவும் அவசியமானதென்று தோன்றுகின்றது. சரிங்களா? அதே போல் பெரியாருடைய, நான் சமீபத்தில் எழுதின இந்து நாளிதழில், தமிழ் இந்து நாளிதழில் ஒரு சின்ன குறிப்பு எழுதியிருந்தேன். அது வந்து பெரியார் பிறந்த நாளுக்காக எழுதினதில்லை, திருவிக்காவினுடைய மறைவு நாளை ஒட்டி எழுதிய ஒரு குறிப்பு. மறைவு நாளுக்காக தான் தமிழ் இந்து நாளிதழிலும் அந்த குறிப்பு வெளியிடப்பட்டது. ஆனால் வந்து அது தோழர்கள் தவறாக பெரியார் பிறந்த நாளுக்காக நான் எழுதின ஏதோ சதி செய்து எழுதின குறிப்பு அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. தமிழ் இந்து நாளிதழை விட நான் வந்து அதிகாரம் உடையவன் அல்ல. அந்த குறிப்பிலையும் நான் என்ன சொல்லியிருந்தேன்னு சொன்னால், பெரியார் வந்து தன்னுடைய இந்த சுயமரியாதை அப்படிங்கிற எண்ணம், சுயமரியாதைங்கிற உணர்ச்சி சமரச சன்மார்க்கத்திலிருந்து வந்தது அப்படின்னு சொல்லியிருந்தார். குறிப்பாக பெரியாருடைய சமரச சன்மார்க்கம் என்கிற, பெரியார் வந்து திருவிக்காவினுடைய சமரச சன்மார்க்கம் என்கிற நூல், அந்த கருத்துக்களிலிருந்து நான் எடுத்துக்கொண்டது என்று அவர் சொல்லியிருந்தார். அதை வந்து தோழர்கள் அவ்வளோ ஊப்பாக கருதவில்லை. ஆனாலும் வந்து அது ரொம்ப முக்கியமானது என்று நினைக்கிறேன். சமரச சன்மார்க்கம் வந்து நம்ம ஏன் அப்படி வந்து சொல்லும் பொழுது கோபம் வருது நான் கொஞ்ச நாள் யோசனை பண்ணி பார்த்தேன். ஏன் தோழர்களுக்கு வந்து சமரச சன்மார்க்கத்திலிருந்து சுயமரியாதை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை, உணர்ச்சியை பெரியார் பெற்றுக்கொண்டார், உருவாக்கினார் அப்படின்னு சொல்லும் பொழுது, அதை ஒரு விமர்சன கருவியாக பயன்படுத்தினார் என்று சொல்லும் பொழுது ஏன் தோழர்களுக்கு வந்து வருத்தமும் கோபமும் வருது? ஒரு மதத்திலிருந்து, அது ஒரு மதம், அது ஒரு மத எண்ணம், அதிலிருந்து எப்படி வந்து ஒரு நாத்திக எண்ணம் தோன்ற முடியும் அப்படின்னு தோழர்கள் ஒரு கேள்வியை கேட்டாங்க. ஆனால் நாத்திகம் என்பதையும் மதம் என்பதையும் அல்லது ஆத்திகம் என்பதையும் நாம் எவ்வாறு புரிந்து கொண்டிருக்கிறோம் என்பது தான் பிரச்சனைன்னு தோணுச்சு. ஆத்திகம் ஃபிலாசபிக்கலாக, ஆத்திகம் என்பது தத்துவமாக, மெய்யியலாக, ஆத்திகம் என்பது எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸை ஒன்று ஆதரிக்கிறது. நீங்கள் தப்பாக புரிஞ்சிகிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இந்திய நாத்திகம் என்கிற நூலை தேவி பிரசாத் சட்டோபாத்யாய் அவர்கள் எழுதியுள்ளார்கள். அந்த நூலில் பார்த்தால் கூட அவர் ஆத்திகம் என்பது பற்றி ஐரோப்பாவிலும் சரி இங்கேயும் சரி எப்பொழுதும் வந்து இருக்கிற நடப்பு அரசர்கள் இதெல்லாம் ஆதரிக்கிற ஒரு தரப்பினர்கள் தான் வந்து ஆத்திகர்கள். நம்ம ஊரில் வந்து தீவிரமான நாத்திக நூல்களில் எழுதின ஒரு பிரிவினர் வந்து மீமாம்சகர்கள், பூர்வ மீமாம்சகர்கள் அல்லது பூர்வ வேதாந்திகள். உத்தர வேதாந்திகள்ங்கிறவங்க சங்கரர் கோஷ்டி, இன்றைக்கி இருக்கிற சங்கரமடங்களை சேர்ந்தவர்கள். பூர்வ வேதாந்திகள் என்பவர்கள் அவங்க நிறைய இந்த தென்னிந்தியாவில் குமரியிலர் என்று ஒருவர் இருந்தார். அவர் மிக தீவிரமாக வந்து கடவுள் ஒன்று இல்லை அப்படின்னு சொன்னார். அப்போ வேறு என்ன இருக்குது? எல்லாம் வேதம்தான் இருக்குது, வேதத்தில் தான் எல்லாம், வேதத்தினுடைய சொற்கள் தான் கடவுளை உற்பவிக்கின்றன, வேத மந்திரங்கள் தான் கடவுளையும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் உற்பவிக்கின்ற அதீத சக்தி படைத்தவை வந்து வேதம்தான். வேதம் ஒரு தான் தோன்றி அபுருஷம் அப்படின்னு சொன்னார். அது வந்து இந்த உங்களாலையெல்லாம் மனிதர்களுடைய செயல்பாடுகளுக்கெல்லாம் அப்பால் இருக்கிற ஒன்று அப்படின்னு சொல்லி வாதிட்டார். அவரும் கூட நாத்திகர் தான் அப்படின்னு சட்டோபாத்யாவும் தீவிரமாக வாதிட்டிருக்காரு. ஒரு வகையில் கடவுள் மறுப்பு அப்படின்னு நீங்கள் கருத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படி சொல்ல முடியும் தான். ஆனால் வந்து நம்ம தமிழ் மரபிலேயே எடுத்துக்கொண்டோமானால் சைவ சித்தாந்தத்தினுடைய ஒரு சாஸ்திரங்களில் 14 சாஸ்திரங்களில் ஒன்று முதலாவதாக இருப்பது சிவஞான போதம். சிவஞான போதத்திற்கு ஒரு உரை ஒன்று இருக்கிறது, சிவஞான மாபாடியம். அந்த சிவஞான மாபாடியத்தில் வரக்கூடிய அதுக்கு எழுதியவர் மாதவ சிவஞான முனிவர். அவர் வந்து விளக்கம் சொல்லும் பொழுது, யார் வந்து உலகாயுதன், யார் வந்து கடவுள் மறுப்பை பேசுகிறவனல் அப்படின்னு சொன்னால், உடல் தான் முக்கியம்னு சொல்கிறான்ல்ல, அவன் ஒரு வந்து அன்னகோசமே பூதமயா அப்படின்னு சொல்லக்கூடியவன். அவன் யார் அப்படின்னா அவனும் ஒரு நாத்திகன். இந்த உடல் வந்து உணவினால் ஆனது அப்படின்னு சொன்னான்னு வச்சுங்களேன், அது டாக்டர் சொன்னாலும் சரி, அவர் வந்து ஒரு நாத்திகர் தான். காற்றுல தான் இந்த உடல் வாழ்ந்துட்டுருக்கு, இந்த உயிர் இருக்குது, தங்கியிருக்கு அப்படின்னு சொன்னாலும் அவனும் வந்து அவங்களுக்கு பேர் பிராணான்மாவாதிகள் அப்படின்லாம் சொல்கிறார். காற்று, மனம் இல்லை. நம்ம ஊரில் இன்னும் சில கோஷ்டிகள்லாம் இருக்காங்க, இல்லை மனம் தான் ரொம்ப முக்கியமானது மனிதர்களுக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. அவங்களும் கூட
நாத்திகர்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் நம் சமகாலத்தில் பெரிய நாத்திகர்களில் ஒருவர் வள்ளலார். ஏன்? சாத்திர குப்பைகளை தனந்தேன். சாத்திரத்தை குப்பைன்னு சொன்னது மட்டும் இல்லை, சாஸ்திரம்னா எது? வேதம், உபநிடதங்கள், புராண இதிகாசங்கள், அப்புறம் மீதி இருக்கிற எல்லாமே தர்மசாஸ்திரங்கள் எல்லாமே. இதை குப்பைன்னு சொன்னது மட்டும் சொல்லலை, அவர் தனந்தேன் அப்படின்னு சொன்னார். எரித்தேன், சாஸ்திர குப்பைகளை எரித்தேன் அப்படின்னு. இது நான் ஏதோ நான் என் வார்த்தைக்கு வந்த மாதிரி விளக்கம் சொல்லிட்டேன், சாஸ்திரத்துக்குனால. அவர் நிறைய நீண்ட பாடல்களில் அப்படிலாம் எழுதியிருக்கார். அது மட்டும் இல்லை, கேள்வியை கேட்பதை பற்றியும் அவர் சொல்லியிருக்கார். என்ன கேள்வி கேட்டுக்கணும் அப்படின்னு சொன்னால், எதுக்கு காதில் மூக்கில் எல்லாத்துலேயும் நிறைய நகைகளை அணிஞ்சிருக்கீங்க? உங்களுக்கு காதில் மூக்குலாம் போடணும், நகை போட்டுக்கணுன்னா கடவுளுக்கு ஓட்டை போட்டு அனுப்ப தெரியாதா? பெரியார் கேட்கல, வள்ளலார் தான் கேட்டார். உங்களை படைத்த கடவுளுக்கு அந்த அறிவு கூட இல்லையா அப்படின்னு சொல்லி என்னை கேள்விகளை கேட்க வைத்தான் அப்படின்னு சொன்னார். இறைவன் என்னை கேள்விகளை கேட்க வைத்தான். எனக்கு நிறைய கேள்விகளை கேட்டதுனால தான் நான் இந்த இடத்துல இருக்கேன், நீங்களாம் அப்படி உட்காந்துருக்கீங்க அப்படின்னு சொன்னார். அதனால் எல்லோரும் நீங்கள் அப்படியே இருங்கன்னு சொல்ல, நீங்களும் நிறைய கேள்விகளை கேளுங்க அப்படின்னு சொன்னார். நிறைய கேள்விகளை கேளுங்க, உங்களையெல்லாம் கேள்விகளை கேட்க வைக்கக்கூடிய ஒரு ஆக்குவது தான் என்னுடைய வேலை. நான் அன்பாக சொல்லி பார்ப்பேன், மிரட்டி சொல்லி பார்ப்பேன், பணங்காசு கொடுத்தா அப்படி மாறுவீங்க அப்படின்னு சொன்னால் அதையும் செய்வேன். அப்படிலாம் மாற மாட்டேன்னு சொன்னீங்கன்னா உங்களை ஏதாவது ஒரு வகையில் மாற்றிடுவேன், எல்லாரையும் சமரச சன்மார்க்கத்தை கொண்டு அடைவிப்பேன் அப்படின்னு சொன்னார். அவர் பயங்கரமான இப்போ இருக்கிற நீங்கள் வள்ளலாரை ஒரு வெள்ளை ஆடை உடுத்தி அவர் ஏதோ சாதுவான மனிதர் அப்படின்னு உட்கார வச்சுட்டு இருக்கீங்க. அவர் பயங்கரமான ஒரு ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு ரெபல். அவருக்கு நம்ம எப்படி அவரை சாந்தப்படுத்துறது அப்படின்னா, இந்த 200 ஆண்டு காலம் அவரை பற்றி வரைந்த சித்திரங்கள் மற்றது இதெல்லாம் வச்சுட்டு ரொம்ப சாந்தப்படுத்திட்டோம். ஆனால் அவர் அப்படிப்பட்ட மனிதர் அல்ல, கேள்வியை கேட்பவர். இந்த கேள்வி கேட்கிற தன்மையை தான் அடிப்படையானதாக பெரியாரும் வைத்திருந்தார். பெரியார் அவருடைய தத்துவ விளக்கம் நூலில் அவர் சொல்லும் பொழுது ஒரு கேள்வி அல்ல, ஏன், எப்படி, எவ்வாறு என்ற எண்ணற்ற கேள்விகளை எந்த ஒரு விஷயத்தை பற்றி யோசிக்கும் போதும் எழுப்பிக் கொள்ளுங்கள், அதற்கு பதிலை தேடுங்கள், அதுதான் அடிப்படையானதுன்னு சொன்னார். சரிங்களா? அதிலிருந்து தான் அவருடைய சுயமரியாதை உணர்ச்சி தோன்றியது. என்ன இது சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. சுயமரியாதை அப்படிங்கிற கருத்தாக்கத்தை இந்த எண்ணத்திலிருந்து வந்தது என்று வைத்து கொண்டால் அது நேராக எதன் மீதான கேள்வி என்று கேட்டால் சுயராஜ்யம் என்பதின் மீதான கேள்வி. சுயராஜ்யம்னா என்ன? சுயராஜ்யம்னா யாருக்கு? சுயராஜ்யம்னா யாருக்குன்னு கேள்வி கேட்டவர் சிங்காரவேலர். அவர் அப்படி ஒரு தலைப்பில் நூலே எழுதியிருக்கார். அவர் யாருக்குன்னு தான் கேட்டார். பெரியார் இன்னும் கூட ஒரு கேள்வி கேட்டார், சுயராஜ்யம் எதற்கு அப்படின்னு கேட்டார். வாங்கி என்ன பண்ண போகிறீங்க? சாதியை காப்பாற்ற போகிறேன், பாப்பானை காப்பாற்ற போகிறேன், வேதத்தை காப்பாற்ற போகிறேன், இந்த நாட்டோட பண்பாட்டை காப்பாற்ற போகிறேன், இதுக்கு ஏயா சுயராஜ்யம்? இது நான் ஏதோ விளையாட்டுக்கு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. அந்த காலத்தில் காந்தி பேசியதும் சரி, மற்றவர்கள் பேசியதையும் சரி எடுத்து பாருங்கள். அவர்கள் சொன்ன குற்றச்சாட்டு, இந்த நாட்டில் அவங்க ஏழ்மையை உருவாக்கிட்டாங்க, இந்த நாட்டில் சாதி வேறுபாடுகளை அதிகப்படுத்திட்டாங்க, இந்த நாட்டில் ஒரு மனிதத்தன்மையற்ற ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு பகுதியாக இருந்தது. சில நேரங்களில் ஒன்றுமே இல்லாததாக இருந்தது. இந்த கேள்விகளை அவங்களை எழுப்பிக்கல. அவங்களுடைய மிக முக்கியமான பிரச்சனை, இந்த நாட்டினுடைய பண்பாட்டை அழித்து விட்டார்கள். காந்தி காந்தியாகட்டும் நேருவாகட்டும் இவ்வளவு ஒரு 2000 ஆண்டு காலம் தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நீண்ட பண்பாட்டை இவங்க கெடுத்துட்டாங்க அப்படின்னு தான் பேசிகிட்டு இருந்தாங்க. இவ்வளோ பெரிய பண்பாடு, நம்ம பண்பாடு எவ்வளோ பெருசு தெரியுமா? யாராவது போய் ஐயா உங்கள் பண்பாட்டில் கொஞ்சம் சாதி இருக்கே, மனிதர்களை இவ்வளோ மோசமாக நடத்துகிறீங்களே, மனிதர்களை ஆடு மாடுகளோட மோசமாக நடத்துகிறீங்களே, நீங்கள் அதை அப்படி புரிஞ்சுக்கக்கூடாது. அது ஒரு நல்ல விஷயத்துக்கான உருவான முறை தான் வர்ணம் ஜாதிலாம். அது என்ன ஆயிடுச்சுன்னா இந்த மனுஷ பயிலுக்கு எடுத்து விட்டாங்க, அவ்வளோதான் பிரச்சனை அப்படின்னு ஒரு சமாதானம் சொன்னாங்க. அது நீங்கள் கவலைப்படாதீங்க, அது ஒரு நல்ல முறையாக நம்ம மாற்றி அமைச்சிருவோம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தார். காந்தியும் அப்படி தான் சொன்னார்.
நேரு போன்ற நவீனத்துவ சிந்தனையாளர்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. அதெல்லாம் ஒரு பெரிய தொழிற்சாலை கட்டிட்டோம், பஸ்ஸை விட்டுட்டோம், இதை விட்டுட்டோம். மார்க்சியர்கள் மாதிரி தான். மார்க்சியர்களும் ஏறக்குறைய அந்த போக்கில் யோசிக்கிறவங்க தானே. ரயிலை விட்டுட்டோம்னா சாதி ஒழிஞ்சு போயிடும், எல்லாம் ஒரே இதில் பெட்டியில் உட்காந்து போவோன்னா உடனே சாதி ஒழிஞ்சிரும் அப்படிங்கிற கணக்கில் யோசனை பண்ணுவாங்க தான். இப்போ பெரியாரிஸ்டுகளும் கூட அப்படி யோசிக்கிறாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் தோழர்கள் கோச்சிக்கூடாது, இங்கே ஒரு பெரும்பான்மையாக அவங்க இருக்கலாம் நினைக்கிறேன். என்ன பிரச்சனைன்னு சொன்னால், எல்லாம் அறிவியல் வளர்ச்சி அடையாதனால தான் இன்னும் இந்த ஜனங்க முட்டாள் ஜனங்களாக இருந்துகிட்டு இருக்காங்க, சாதியை நம்பிக்கிட்டு இருக்காங்க. அறிவியல் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே போயிட்டுதுன்னா உடனே சாதியெல்லாம் ஒழிஞ்சு போயிடும் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க. அறிவியல் அல்ல பிரச்சனை, அறிவியல் பூர்வமானதல்ல பிரச்சனை. இங்கே இருக்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும், கவுண்டர் ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாம் நீங்களே கேட்ட ஒன்று தான். அவன் ஒரே நேரத்தில் இப்போ இஸ்ரோ சயின்டிஸ்ட்டை விடுங்க, அது லோக்கல். அவர் எங்கே போயிட்டாருன்னா நாசாவுக்கு போயிட்டார். நாசாவில் போய் நம்ம பார்ப்பனர்கள்லாம் உட்காந்துக்கிட்டு அங்கே வேலையும் பார்த்துட்டு திரும்ப இங்கேருந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், இந்த இதெல்லாம் நவீன வசதிகள்லாம் வந்துட்டதுனால இங்கே ஒரு ஐயரை உட்கார வச்சு இந்த இதில் நவீன டிஜிட்டல் ஹோமங்கள், டிஜிட்டல் எல்லா சடங்குகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. டிஜிட்டல் ரிச்சுவல்ஸ் யுகத்துக்கு அவங்க போயிட்டுருக்காங்க. நம்ம என்னமோ அறிவியல் வளர்ச்சி அடைஞ்சிட்டா எல்லாம் ஒழிஞ்சு போயிடும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். அவன் டிஜிட்டலைஸ் பண்ணிட்டான். நீ டிஜிட்டல் யுகம் தானே, நாங்கள் ரிச்சுவல்ஸையும் கேஸ்ட்டையும் டிஜிட்டலைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி டிஜிட்டலைஸ் பண்ணிட்டான், இன்டர்நேஷ்னலைஸ் பண்ணிட்டான். ஒரு சர்வதேச மயமான தன்மையில் அதை கொண்டுட்டு போயிட்டுருக்கான். நம்ம தலைகளை நம்ம அவன் என்ன செஞ்சுட்டு இருக்கான்னு பார்க்காம, சாய் தீபக் இங்கே மட்டும் பேசுகிறதில்ல, அங்கேயும் பேசுகிறாரு. அமெரிக்காவிலிருந்தும் பல உருப்படிகளை பிடித்து கொண்டு இங்கேயும் பேச வைக்கிறாங்க. உங்களுக்கு வெளிநாட்டு அறிஞர்கள் தானே வேணும், ஓரியன்டலிஸ்ட் அப்போ மட்டும் இல்லை, இப்போயும் நாங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணி கொண்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ அறிவுபூர்வமாக பேச வைக்கணுமோ அவ்வளோ அறிவுபூர்வமாக நாங்கள் பேச வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி பேச வச்சிட்டு இருக்காங்க. ஆகவே இந்த பிரச்சனைகள் எல்லாத்துலேயும் ஒரு மைய புள்ளியாக இருப்பது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேள்வி கேட்பது, எதிர்த்து கேள்வி கேட்பது, இருக்கின்ற ஒன்றை எதிர்த்து கேள்வி கேட்கின்ற ஒரு முறை. இந்த முறையை அவர் எங்கிருந்து எடுத்துக்கிட்டார் அப்படின்னு சொன்னால், இந்த சுயமரியாதை அப்படிங்கிறதுக்கு சுயராஜ்யத்தை எதிர்த்து கேள்வி கேட்ட பொழுது 1926ஆம் ஆண்டுகளில் அவர் உருவாக்கிய கருத்து தான். முதல்ல அவர் சுயராஜ்யத்திற்கு எதிராகத்தான் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். ஆனால் போக 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 அந்த வார்த்தைக்கு எல்லா விதமான தத்துவார்த்த உள்ளடக்கங்களையும் அவர் கொடுத்து கொண்டே வருகிறார். ரொம்ப முக்கியமான ஒரு உரை 1931 இங்கே மவுண்ட் ரோட்டில் இருக்கிற தென்னிந்திய புத்த மத சங்கத்தில் அவர் ஆற்றின உரை, புத்த மதமும் சுயமரியாதையும் என்கிற தலைப்பில் அவர் ஒன்றும் இல்லை, சும்மா கிளம்பி சென்ட்ரலுக்கு போய் ஊருக்கு போகிறதுக்கு ரயில் ஏறி போகிறதுக்காக போகிறாரு. அவர் சரி ரயில் வர்றதுக்கு நேரம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவர் சரி கொஞ்சம் நேரம் போய் கூட்டத்தில் உட்காந்து பேசி கேட்டுட்டு போவோம் அப்படின்னு போகிறாரு. அவங்க உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, ஐயா நீங்கள் கூட்டத்தில் பேசுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறார். என்ன பேசுகிறாருன்னு சொன்னால், சுயமரியாதை அப்படிங்கிற பௌத்தத்தில் கடவுள் கொள்கை இல்லை. அன்றைக்கி இருந்து தென்னிந்தியாவில் பௌத்தம் பற்றிய பரப்பியவர்கள், பௌத்தம் பற்றிய பேசியவர்களும் அதை பேசி கொண்டிருந்தாங்க. லட்சுமி நரசு ஆகட்டும், அதுக்கு முன்னாடி சிங்காரவேலர் ஆகட்டும், இவங்க எல்லாருமே கடவுள் தத்துவம் பௌத்தத்தில் இல்லை அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு ஒரு ஈர்ப்பான ஒன்று. சாதி எதிர்த்து பௌத்த சிந்தனை இருக்குது அப்படிங்கிறதும் அவங்களுடைய மிக முக்கியமான கன்சர்ன். அப்படிங்கிற போது பௌத்தத்துக்கும் பௌத்தத்தில் கடவுள் கொள்கை இல்லை அப்படிங்கிறதுனால அது சுயமரியாதை தத்துவத்துக்கு உகந்த மதமாக இருக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுக்கிறாரு. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நீ யாரோ, அவர் என்ன சொல்கிறாருன்னா அந்த கட்டுரை முழுக்க, நீ யாரோ சொல்கிறாங்கிறதுக்காக ஒரு விஷயத்தை ஏற்றுக்கிட்டேன்னா, கடவுள் இல்லைன்னு உனக்கு முன்னாடி ஒருத்தன் சொன்னான் அதனால் நான் இந்த விஷயத்தை நான் ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாலும் அதுவும் சுயமரியாதைக்கு எதிரானது அப்படின்னு தான் சொல்கிறார். அப்போ என்ன பண்ணும், உங்களுடைய சொந்த அனுபவத்தினால, உங்களுடைய வாழ்க்கை அனுபவத்தினால நீங்கள் ஒன்றை கண்டறியணும், அது சரின்னு ஏற்றுக்கிடணும், அதன்படிக்கு நடக்கணும். அதை ஏற்றுக்கிறது பேசுகிறது மட்டும் இல்லை, அதன்படிக்கு நடக்கணும். அப்போ தான் அது சுயமரியாதை. அதனால் பழைய அபிப்பிராயங்கள் எல்லாம் எதுவானாலும் அடியோடு பரிசோதிக்கப்பட வேண்டும். பரிசோதிக்க சற்றும் பயப்படக்கூடாது. அப்படி பரிசோதிப்பதிலும் நடுநிலையிலிருந்தே பரிசோதிக்க வேண்டும். அந்த படிக்கு பரிசோதிக்க பின்வாங்குறவன் யாராயிருந்தாலும் கோழையே ஆவான். நமக்கு முன்னால் இருந்த மனிதர்களை விட நாம் விசேஷ அனுபவமும் ஞானமும் உடையவர்கள் என்று சொல்லிக்கொள்ள பாக்கியம் உடையவர்கள் என்பதை ஞாபகத்தில் இருத்தாதவன் மனிதத்தன்மை உடையவனாக மாட்டான்.
நம்ம எப்பயுமே தலைகளாக தான் யோசிப்போம். ஒன்று அவன்லாம் சொல்கிறதெல்லாம் அவங்கெல்லாம் பெரிய சிந்தனைக்காரங்க, யோசனைக்காரங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் மார்க்ஸ் வந்து பெரிய மனிதர், பெரியார் வந்து பெரிய சிந்தனைக்காரரு, யோசனைக்காரரு, வந்து அம்பேத்கர் பெரிய வந்து மனிதர், பெரிய தத்துவம். உண்மைதான், நான் அதெல்லாம் இல்லைன்னுலாம் சொல்ல. ஆனால் இதெல்லாம் நீ சிந்திக்கிறதுக்கு பதிலியாக முடியாது. நீ சிந்திக்கவும், நீ முடிவெடுக்கவும், நீ செயல்பட வேண்டிய இதுக்கும் வந்து அது வந்து பதிலாகாது. அதனால் நீ தான் சிந்திக்கணும். அப்படி சிந்திக்கிற ஒருத்தன் தான் இதாக இருக்க முடியும். அப்படி சிந்திச்சு உனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது, இல்லை இந்த மதம் தான் எனக்கு சிறந்த மதம்னு தோணுச்சா, அது அந்த முடிவுக்கு வந்தையா, அதன்படி கூட நடந்துக்கு. அப்படி இருந்து நீ இஸ்லாம் சரின்னு நினைக்கிற, கிறிஸ்துவம் சரின்னு நினைக்கிற, அதில் போய் வாழ்ந்து நீ உண்மையாலுமே இருக்கணும். அதுக்கு கோழைத்தனமாக இருக்கக்கூடாது, உண்மை அல்லாதவனாக இருக்கக்கூடாது. அதன்படி வாழ்ந்து உண்மையை பார்த்து நீ மாறுறதுக்கு முயற்சி பண்ண. ஆனால் என் முடிவுப்படி எனக்கு வந்து என்னுடைய வாழ்க்கை அனுபவத்தின்படி, என்னுடைய முடிவின்படி, எனக்குப்படி என்ன தோணுதுன்னு சொன்னால் கடவுள் ஒருத்தன் இல்லை அப்படின்னு சொல்கிறார். அவருடைய ரொம்ப மிக முக்கியமான ஒன்று, எப்போ இல்லாத ஒன்று நாஸ்திகம் அப்படின்னு, என்ன நாஸ்திகன் அப்படின்னு சொல்லாதீங்க அப்படிங்கிறதுக்கு சொன்னதுக்கான காரணம் வந்து, இல்லைன்னு அவன் தான் இல்லையே, இல்லாத ஒன்றை இல்லைன்னு சொல்கிறது ஒரு கொள்கையா அப்படின்னு கேட்டுக்கிட்டார். இல்லைன்னு சொல்கிறதுல போய் என்ன இருக்குது, அதுதான் இல்லை, அதுக்கு மேலே எப்படி அது. அதனால தான் அவர் வந்து பின்னாடி அவர் எழுதின ஒரு தலையங்கம் வந்து, நான் சொன்னால் உனக்கேன் கோபம் வர வேண்டும். இந்த தலையங்கத்தை அவர் எப்போ எழுதுகிறாருன்னா, உண்மை இதழில் 1970ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் தொடர்ச்சியாக ஒரு 3 இதழ்களில் ஒரு தலையங்கமாக எழுதுகிறார். நான் சொன்னால் உனக்கேன் கோபம் வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு தொடர் வந்து உண்மையாலுமே பயங்கர ஃபிலாசபிக்கலானது. வெறும் வந்து நீங்கள் நம்ம சாதாரணமாக எடுத்துக்க வேண்டியதில்லை. சரி, ஏன் அப்படின்னு சொன்னால், கடவுளை உண்டாக்கியவன் முட்டாள் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். உனக்கு ஏன் கோபம் வருது? கடவுளை நீ நம்பு, அது எனக்கு பிரச்சனை இல்லை. கடவுளை உண்டாக்கியவன் முட்டாள்னு சொன்னால் உனக்கு ஏன் கோபம் வருது? அப்போனா நீ உண்டாக்கியது அப்படின்னு ஒத்துக்கிறையா அப்படின்னு கேட்குறார். நீ கடவுளில் நம்பு, அது எனக்கு பிரச்சனை இல்லை. கடவுளை உண்டாக்கியவன் முட்டாள்னு சொன்னால் உனக்கு ஏன் கோபம் வரணும்? நான் உண்டாக்கியவனை தான் சொல்கிறேன், அது உண்டாக்கப்பட்டதுன்னு சொல்கிறேன். அப்போனா நீ அதை ஒத்துக்கிறேன்னு அர்த்தம். உனக்கு கோபம் வந்ததுன்னு சொன்னேன்னா அதை நீ ஒத்துக்கிறேன்னு அர்த்தம் அப்படின்னு சொன்னார். அதே போல் கடவுளை பரப்புகிறவன் அயோக்கியன்னு சொல்கிறேன், பரப்புதல் அப்படிங்கிறது சொல்கிறேன். கடவுள் தான் எல்லாமானவராச்சே, அவரை ஒன்றும் நீ பரப்ப வேண்டியதில்லை. அவரே அவருடைய விஷயங்கள் மற்றது எல்லாத்தையும் இது பண்ணிக்குவார் தானே. அதை செய்கிற போலியும் பித்தலாட்டமும் அயோக்கியத்தனமும் பண்ணி தானே வந்து இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கடவுள் ஆதிக்கத்தை உன்னை கற்பிச்சுக்கிட்டு இருக்கிறவனை நோக்கி தானே அதை நான் சொல்கிறேன். நீ ஏன் அதை பார்த்து அப்படி சொன்ன உடனே உனக்கு வந்து நீ அயோக்கியனாக இருக்கிற மாதிரி, நீ அயோக்கியன்னு இல்லை தானே, நீ யோக்கியமானவன் தானே, அப்புறம் எதுக்கு உனக்கு கோபம் வருது அப்படின்னு கேட்குறாரு. அவர் வந்து அதிலெல்லாம் வந்து அடிப்படையாக அவர் கேட்டுக்கிற கேள்வி வந்து சாதாரண இந்தியாவை எடுத்துக்கொண்டால், சிறப்பாக இந்துக்களை எடுத்துக்கொண்டால், சுமார் 40 கோடி மக்களும் இந்த விஞ்ஞான காலத்தில் டாக்டர், MA, BA படித்த மக்களும், புலவர்கள், வித்வான்கள், மகா மேதாவிகள் என்று கூறிக்கொள்ளும் மக்களும் இக்காரியங்களில் பரம முட்டாள்களாய் இருப்பதற்கு கடவுளை பரப்பினவர்களும் பரப்பி வருபவர்களும், இப்படிப்பட்ட கடவுள் எதை எழுதினவர்களுக்கு, இந்த கடவுள்களுக்கு கோயில் கட்டி உருவம், உற்சவம், நடப்பு, தேர், திருவிழா நடத்தும் அயோக்கியர்களும் அல்லாமல் வேறு யார் காரணமாக இருக்க முடியும்? எல்லாம் படிச்சிட்டிங்க, ஆனால் நீங்கள் பல விஷயங்களில் எப்படி நடந்துக்கிறீங்க? உங்களில் அவர் ரொம்ப முக்கியமாக கேட்குற கேள்வி, உங்களில் சக மனிதனை, உன் கூட இருக்கிற ஒருத்தனை நீ முதல்ல மனுஷனையாக நடத்துகிறையா? இவ்வளோ கேவலமான எண்ணம் உனக்கு எங்கேருந்து வந்துச்சு? காட்டுமிராண்டி அப்படிங்கிறதுக்கும் இதை தான் வந்து அவர் விளக்கமாக சொல்கிறார். சரிங்களா? நான் வந்து அவர் வந்து 2 பேர் அந்த தலையங்கத்தில் மேற்கோளாக கட்டுறார். 2 பேருமே பரம ஆத்திகர்கள் தான் உங்களுடைய கணக்கின்படி. ஒருவர் வந்து இயேசு, அவர் பாருங்கள் யூத கோயில்களில் போய் எவ்வளோ பெரிய கலகம் விளைவித்தார். அவர் சொன்ன கருத்தை அவர் காலத்திலலாம் ஏற்றுக்கல. அவர் வந்து போய் இதெல்லாம் உடச்சி தூக்கி போடுங்கன்னு சொன்னார். அவரை ஏற்றுக்கிட்டா செஞ்சாங்க. நான் இன்றைக்கி சொல்கிற கருத்தை ஏற்றுக்காமல் இருக்கலாம், ஆனால் வருங்காலத்தில் ஏற்றுக்குவாங்க. எப்படின்னு சொன்னால், இயேசு சொன்ன கருத்தை எல்லோரும் ஏற்றுக்குவா செஞ்சீங்க, அவனை எவ்வளோ திட்டு செஞ்சீங்க. அதே மாதிரி தான் முகமது நபின்னு ஒரு ஆள் இருந்தாப்புல, அந்த ஆள் வந்து சிலைகளை எல்லாம் உடைச்சான், அவனை ஏற்றுக்குவா செஞ்சீங்க, அப்புறமேல் தானே ஏற்றுக்கிட்டாங்க. அந்த மாதிரி தான் நான் இன்று சொல்கிற கருத்துக்கள் இன்றைக்கி உங்களுக்கு ஓப்பளிக்காமல் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருந்தாலும் கூட வருங்காலத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த மக்களும் இந்த சமுதாயமும் அந்த கருத்துக்களை சென்று சேருவார்கள். நான் சொல்கிற வழக்கமாக தோழர்கள் பலகாலமாக சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒன்று தான். இன்று நான் வந்து பகுத்தறிவுவாதி அப்படின்லாம் சொல்கிறத விட இன்னும் ஒரு 200 ஆண்டுகள் 300 ஆண்டுகள் கழித்து என்ன ஒரு முட்டாள், இவன் சரியாக யோசிக்காதவன் கூட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறார். பிரச்சனை என்னதுன்னு சொன்னால்,
அவருடைய நாத்திகமும் சுயமரியாதையும் அப்படிங்கிறது ஒன்றிலிருந்து ஒன்று பிரித்து பார்க்க முடியாத கருத்தாக்கங்கள், அரசியல் விமர்சன கருவிகள். அது வந்து சிந்திக்கிறதுக்கான வழி மட்டும் இல்லை, நீங்கள் செயல்படுறதுக்கும் நம்ம வாழ்வில் செயல்படுவதற்கும் விமர்சிப்பதற்குமான கருவிகள். அது நடப்பில் இருந்த, இப்போ இருந்துக்கிட்டு இருக்கிற, முன்னாடி இருந்த தேசியவாதத்திற்கு எதிராக வந்து தோன்றிய மிக முக்கியமான சிந்தனை கருவி சுயமரியாதை. அந்த சுயமரியாதை என்பது ஒரு தனி மனிதனிடத்தில், ஒரு வந்து சமூகத்தினிடத்தில், ஒரு மக்கள் குழுமத்தினிடத்தில் எல்லோரிடமும் இருக்க வேண்டும். அது உங்களுடைய வாழ்வில் நீங்கள் சக மக்களை, சக சமூக மக்களை சமமாக மதிக்கின்றீர்களா இல்லையா என்பது பற்றி நீங்களே எழுப்பிக்கொள்ள வேண்டிய ஒரு கேள்வி அப்படின்னு சொன்னார். அதுதான் அவருடைய அரசியலினுடைய மையமான புள்ளி. நான் இதை எல்லாத்தையும் தொகுத்து சொல்லிடுறேன். நாத்திகமும் சுயமரியாதையும் அப்படிங்கிற தலைப்போ அல்லது சுயமரியாதையும் நாத்திகமும் அப்படிங்கிற தலைப்பிலேயோ பெரியாருடைய அரசியல் சிந்தனைகளை, அரசியல் தத்துவத்தை தொகுத்து சொல்ல வேண்டுமானால், பெரியார் நம் சமகாலத்தினுடைய மிக பெரும் அரசியல் தத்துவ சிந்தனையாளர். அவர் சமகாலத்தினுடைய ஆதிக்க சிந்தனை முறைகளை, ஆதிக்க சமுதாயத்தை எதிர்த்து போராடி அதற்கு எதிராக ஒரு கலகக்கார சிந்தனை முறையை, கலகம் செய்யக்கூடிய ஒரு செயல்முறையை இதை உருவாக்கியவர். அவர் மிக முக்கியமாக உருவாக்கிய ஒன்று வந்து சுயமரியாதை. அந்த சுயமரியாதை என்பது நம் நாட்டிலும் சரி, நம் தமிழ் சிந்தனை மரபிலும் சரி, மிக நீண்ட காலமாக இருந்து வந்த ஜீவகாருண்யம், உயிர்கருணை, உயிர் இரக்கம், உயிர் தயவு. வள்ளலார் பயன்படுத்தக்கூடிய வார்த்தையை வந்து தயவு அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை. அந்த சொற்கள் என்ன இதை குறித்ததோ, சக மனிதருக்கு, சக உயிர்களுக்கு இறங்குதல் என்ற அடிப்படையான கருத்தாக்கத்திலிருந்து வளர்த்தெடுத்த ஒரு கருத்தாக்கம்தான். ஏனென்றால் சுயராஜ்யம் என்கிற தேசியவாதம் சக மனிதனுக்கு, சக நாட்டவருக்கு இறங்கவில்லை, தயவு காட்டவில்லை. அவர்கள் எந்த முறையால் அடிபட்டு மிதிப்பட்டு அவர்கள் வாழ்க்கை துன்பத்தில் ஆழ்த்திருக்கிறதோ அந்த முறையை பண்பாட்டு முறை என்றும், சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்கள் கற்பித்தவை என்றும், இதுதான் தேசியத்தினுடைய, இந்த தேசத்தினுடைய பண்பு என்றும் ஆதரித்தார்கள். அதற்கு எதிராகத்தான் அவர் சுயமரியாதை என்பதை உருவாக்கினார்கள். உனக்கு சுயமரியாதை இருக்கிறதா? உன்னுடைய சமூகத்திற்கு சுயமரியாதை இருக்கிறதா? உங்களுக்கெல்லாம் வெக்கம், மானம், சூடு, சொரணை இருக்கிறதா? இப்படியெல்லாம் நடந்து கொண்டும் நீங்கள் இன்னும் இப்படி நடந்து கொண்டிருக்கல. இது வெறும் வந்து ஒடுக்குமுறைக்கு ஆளாகி இருப்பவனை மட்டும் கேட்கவில்லை, ஒடுக்கி கொண்டிருக்கிறான் அல்லவா, அவனை நோக்கியும் கேள்வி கேட்டார். இவர்கள் எல்லாம் எங்களுடைய சாஸ்திரங்கள், சம்பிரதாயங்கள், வேதங்கள் இவையெல்லாம் அனாதியானவை என்று சொன்ன போதும் சரி, இது வந்து ட்ரெடிஷ்னல்ஸ் சொல்லக்கூடியது. இல்லைன்னா 2000 ஆண்டு, 5000 ஆண்டு, 8000 ஆண்டுன்னு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய சயின்டிஃபிக்கான கல்ச்சுரலிஸ்ட்டுகள்கிட்டையும் சரி, இவங்களெல்லாம் ஒரு நோக்கி கேள்வி கேட்டது, என்ன இவ்வளவு கேவலமானதா உங்களுடைய சாஸ்திரங்களும் சம்பிரதாயங்களும் பண்பாடும் அப்படின்னு கேள்வி கேட்டார். அதிலிருந்து தான் அவருடைய அடிப்படையான, அதுக்கு எதிரான ஒரு விமர்சன கருவியாக தான் அது உருவாக்கினார், சுயமரியாதை என்கிற கருவி. நான் இந்த பேச்சினுடைய, இதுதான் என்னுடைய கருத்து. இந்த பேச்சினுடைய இறுதியாக ஒரு பகுதியை சுட்டிக்காட்ட வேண்டுமானால், வந்து முன்னாடி அம்பேத்கரை பற்றி பேசினோம் அல்லவா, அம்பேத்கருடைய கருத்தும் இது வந்து அவருடைய அடிப்படை கருத்தாக்கங்களில் ஒன்று என்பதை மட்டும் நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அவர் அரசியல் சாசனத்தினுடைய முகப்புரையில் குறிப்பிட்டிருப்பது வந்து அரசியல் சாசனத்தினுடைய 4 கோட்பாடுகள் என்பது ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, வந்து ஈக்குவாலிட்டி, ஃபெட்டர்னிட்டி ஏஸ் அஷ்யூரிங் டு டிக்னிட்டி ஆஃப் இண்டிவிஜுவல் என்பது தான். அதுக்கு பின்னாடி இந்திரா காந்தி அம்மையார் வந்து ஒரு வார்த்தையை வந்து அடுத்தது அண்டு போட்டு ஒரு வார்த்தையை சேர்த்தாங்க, யூனிட்டி டிக்னிட்டி ஆஃப் நேஷன் அப்படின்னு ஒரு வார்த்தையை வந்து அது இப்போ அடைப்புக்குறிக்குள்ளார போட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் போட்டு வச்சுருக்காங்க, சரிங்களா, அது பின்னாடி சேர்த்தது. ஆனால் அடிப்படையில் ஃபெட்டர்னிட்டி அப்படிங்கிறது, நீங்கள் சகோதரத்துவம் என்பது உங்களுடைய சக மனிதர்களின், சக மக்களின் டிக்னிட்டியை, சுயமரியாதையை காப்பது. அப்படி இல்லைன்னு வச்சிங்களேன், காஷ்மீர்காரனுக்கு என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லை, மணிப்பூர்காரனுக்கு என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லை, அங்கே என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லை மத்திய பிரதேசத்துக்காரன் தான் முட்டாள், அவன் தான் கோமுத்ரா ஸ்டேட்டுக்காரன் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா பாலிட்டிக்ஸோட நுவான்ஸை புரிஞ்சிக்க முடியாமல் போகும். அவன் வந்து கோமுத்ரா வந்து மாட்டு மூத்திரம் குடிக்கிறவனா இல்லையாங்கிறதில்ல பிரச்சனை. அங்கிருக்கிற நம்மை போன்று சாதி முறையால் அடக்குண்டும் ஒடுக்கப்பட்டும் இருக்கிற மக்கள்
மாதிரி தான் அவர்களுக்கு நமக்கு இருக்கக்கூடிய வசதிகளும் கூட இல்லாமல் இருக்கிறார்கள். நாம் இன்று அடைந்திருக்கக்கூடிய நிலையை இன்னும் அடையாமல் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் சகோதரத்துவத்துடன் கை கொடுத்து நிற்க வேண்டும். காஷ்மீர் முதல் மணிப்பூர், இந்த பக்கம் கிழக்கு பகுதிகள், கிழக்கு மாகாணங்கள், மாநிலங்கள் வரைக்கும், தெற்கு வரைக்கும் நமக்கு நிறைய சகோதரர்கள் இருக்கிறார்கள். இந்த சாதிய பார்ப்பன அதிகார முறையை எதிர்த்து, இந்த அரசியலை எதிர்த்து போராடுவதற்கு நமக்கு நிறைய எண்ணற்ற சகோதரர்கள், இந்த 130 கோடி மக்களும் நம்முடைய சகோதரர்கள் தான். அதை நாம் மனதில் இருத்த வேண்டும் என்று நினைக்கின்றேன். இதைத்தான் நம்முடைய மாபெரும் தலைவர்கள் நமக்கு கற்பித்தார்கள் என்று நான் என்னுடைய சொந்த சிந்தனை, சுய அறிவு இதையெல்லாம் வைத்து பார்த்து யோசிக்கும்போது எனக்கு அப்படி தோன்றுகிறது. உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது என்று நீங்களும் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். உன் கடவுளை விட, உன் சாஸ்திரத்தை விட, உன் முன்னோரை விட, உன் வெங்காயம் விளக்கமாத்தை விட உன் அறிவு பெருசு, அதை சிந்தி.